நசரத்பேட்டையில் மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்த போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை தியாகி சொக்கலிங்கம் தெரு பகுதியில் மருத்துவம் படிக்காமலேயே பெண் ஒருவர் மருத்துவம் பார்த்து வருவதாக திருவள்ளூர் மாவட்ட கலெக்டருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நிலையில் பூந்தமல்லி மருத்துவமனை தலைமை மருத்துவர் பாபு தலைமையில் சென்ற மருத்துவ குழு அதிகாரிகள் அந்த கிளினிக்கை கண்காணித்தனர். அப்போது இவர்கள் குழுவில் உள்ள மருத்துவர் ஒருவரை வயிற்று வலியால் துடிப்பது போல் அந்த கிளினிக்கிற்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொண்டனர். அப்போது அங்கு மருத்துவம் பார்த்த பெண் வயிற்று வலியால் துடித்த நபருக்கு ஊசி போட முயன்ற நிலையில் அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்து விசாரித்த போது பிடிப்பட்ட பெண் நசரத்பேட்டையை சேர்ந்த 35 வயதான எஸ்தர் என்பதும் 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர் மருத்துவ படிப்பு படிக்காமலேயே மருத்துவம் பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் அவர் அதே பகுதியில் பிசியோதெரபி கிளினிக் வைத்துக் கொண்டே பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வருவதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து மருத்துவத்துறை அதிகாரிகள் அந்த கிளினிக்கை பூட்டி சீல் வைத்து அந்த பெண்ணை நசரத்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் இவரது கணவர் சார்லஸ் என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் என்பதும் தற்போது மீண்டும் இந்த பகுதியில் கிளினிக் வைத்து நடத்தி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இதேபோல் பூந்தமல்லி மற்றும் நசரத்பேட்டை பகுதிகளில் மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்து வரும் போலி மருத்துவர்கள் யாராவது உள்ளார்களா என்பது குறித்து தொடர்ந்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதும் இது குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.